இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதித்திடுவேன். நன்மைகளால் உன் வாழ்வை நானே நிறைத்திடுவேன். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் ஆசீரின் நாளாக அமைய உங்களுக்காக ஜெபித்து நிற்கும் நான் உங்கள் அன்பின் அருட்தந்தை ரமேஷ் கிறிஸ்டி. இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதித்திடுவேன். நன்மைகளால் உன் வாழ்வை நானே நிறைத்திடுவேன். ஆண்டவரது இல்லத்தில் நடப்பட்டிருக்கும் பொழுது வாழ்நாள் எல்லாம் செழிப்புற்று இருப்பீர்கள். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. பலியிலே கலந்து கொள்ள தடையாக இருக்கும் மீறுதல்கள் பலவீனங்களுக்காக மனம் வருந்துவோம், மன்னிப்பு வேண்டி செபிப்போம். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம்முடைய மீறுதல்கள் பலவீனங்களில் நமக்கு விடுதலை தருவாராக. ஆமென். ஜெபிப்போமாக. அன்பே ஊற்றாகிய தகப்பனே, ஒரு புதிய நாளிலே எங்கள் ஒவ்வொருவரையும் தட்டி எழுப்பி வாழுவதற்கான ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறீரே, உமக்கு நன்றிகளை ஏறெடுக்கின்றோம். மேலும் தகப்பனே, இன்றைய நாளிலே தங்களது பிறந்த தினத்தை, திருமண ஆண்டை, குருக்கள், துறவியர்கள் அவர்களது ஆசிரின் நாட்களை நினைத்து உமக்கு நன்றிகளை ஏறெடுக்கின்ற இந்த தருணத்தில் அத்தனை பேரினுடைய நன்றிகளையும் ஏற்றுக்கொள்வீராக. எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய செட்டையின் மறைவில் வைத்து பத்திரப்படுத்தி பாதுகாத்து பராமரித்து வழிநடத்தி காத்தருள வேண்டும் என்று உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இறைவாக்கினர் எசேக்கியேல் நூலிலிருந்து வாசகம். ஆண்டவர் என் செவிகளில் உரத்த குரலில், நகருக்கு தண்டனை வழங்குவோரே, நீங்கள் ஒவ்வொருவரும் உம் கொலை கருவியை கையிலேந்தி நெருங்கி வாருங்கள் என்றார். இதோ 6 ஆள்கள் வடக்கு நோக்கி இருக்கும் மேல் வாயிலின் வழியாக வந்தனர். ஒவ்வொருவர் கையிலும் ஒரு கொலை கருவி இருந்தது. அவர்களுடன் நார்பட்டு உடுத்தி எழுதும் மைக்கூட்டை இடையில் வைத்திருந்த ஒருவனும் இருந்தான். இவர்கள் உள்ளே வந்து வெண்கல பீடத்தின் அருகில் நின்றனர். அப்பொழுது இஸ்ராயலின் கடவுளது மாட்சி அது தங்கியிருந்த கெருபுகளை விட்டு மேலெழுந்து இல்லத்தின் வாயிற்படிக்கு வந்தது. உடனே ஆண்டவர் நார்பட்டு உடுத்தி எழுதும் மைக்கூட்டை தம் இடையில் வைத்திருந்த அம்மனிதரை அழைத்தார். பின் ஆண்டவர் அவரை நோக்கி, நீ எருசலேம் நகரெங்கும் சுற்றி வந்து அதனுள் செய்யப்படும் எல்லா அருவருக்கத்தக்க செயல்களுக்காகவும் பெருமூச்சு விட்டு புலம்பும் மனிதர்களுக்கு நெற்றியில் அடையாளமிடு என்றார். என் செவிகளில் விழுமாறு அவர் மற்றவர்களை நோக்கி கூறியது, நீங்கள் அவர் பின்னால் நகரெங்கும் சுற்றி வந்து தாக்குங்கள். உங்கள் கண்களில் நின்று யாரையும் தப்பவிட வேண்டாம். இரக்கம் காட்ட வேண்டாம். முதியோர், இளைஞர், கன்னியர், குழந்தைகள், பெண்கள் அனைவரையும் கொன்றொழியுங்கள். அடையாளம் இடப்பட்ட மனிதர் எவரையும் நெருங்காதீர்கள். என் தூயகத்திலிருந்து தொடங்குங்கள். அவர்களும் ஆண்டவரது இல்லத்தின் முன்னிருந்த முதியோரிலிருந்து தொடங்கினர். அவர் அவர்களை நோக்கி, கோவிலை கரைப்படுத்துங்கள், முற்றங்களை கொலையுண்டவர்களால் நிரப்புங்கள்,
புறப்படுங்கள் என்றார். அவர்களும் நகருக்குள் சென்று வெட்டி வீழ்த்தினார்கள். ஆண்டவரது மாட்சி கோவிலின் வாயிற்படியை விட்டு கெருபுகளின் மேல் வந்து நின்றது. என் கண்ணெதிரே கெருபுகள் தங்கள் இறக்கைகளை விரித்து நிலத்தினின்று மேலெழுந்தன. அவை சென்றபோது சக்கரங்களும் அவற்றுடன் சென்றன. ஆண்டவரது இல்லத்தின் கிழக்கு நுழைவாயிலில் அவை நின்றன. இஸ்ராயலின் கடவுளது மாட்சி அவற்றின் மேல் இருந்தது. கெபார் ஆற்றோரம் இஸ்ராயலின் கடவுளுக்கு கீழே நான் கண்ட உயிரினங்கள் இவையே. இவை கெருபுகளே என்று நான் தெரிந்து கொண்டேன். அவை ஒவ்வொன்றுக்கும் 4 முகங்களும் 4 இறக்கைகளும் இருந்தன. அவற்றின் இறக்கைகளின் கீழ் மனித கைகளின் சாயல் இருந்தது. அவற்றின் முக சாயல் கெபார் ஆற்றோரம் நான் கண்ட முகங்களைப் போன்றே தோன்றிற்று. அவை ஒவ்வொன்றும் நேர்முகமாக சென்றன. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. வானங்களையும் விட உயர்ந்தது இறைவனின் மாட்சி. ஆண்டவரின் ஊழியர்களே, அவரை புகழுங்கள், அவரது பெயரை போற்றுங்கள். ஆண்டவரது பெயர் வாழ்த்தப் பெறுவதாக, இப்பொழுதும் எப்பொழுதும் வாழ்த்தப் பெறுவதாக. வானங்களையும் விட உயர்ந்தது இறைவனின் மாட்சி. கீழ்த்திசை முதல் மேற்றிசை வரை ஆண்டவரது பெயர் போற்றப்படுவதாக. மக்களினங்கள் அனைத்திற்கும் ஆண்டவர் மேலானவர். வானங்களையும் விட உயர்ந்தது அவரது மாட்சி. வானங்களையும் விட உயர்ந்தது இறைவனின் மாட்சி. நம் கடவுளாகிய ஆண்டவருக்கு நிகர் யார்? அவர் போல வானளாவிய உயரத்தில் வீற்றிருப்பவர் யார்? அவர் வானத்தையும் வையகத்தையும் குனிந்து பார்க்கின்றார். வானங்களையும் விட உயர்ந்தது இறைவனின் மாட்சி. அல்லேலூயா, அல்லேலூயா. கடவுள் கிறிஸ்துவின் வாயிலாக அவர்களை தம்மோடு ஒப்புரவாக்கினார். அந்த ஒப்புரவு செய்தியை அவரே எங்களிடம் ஒப்படைத்தார். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களிடம் கூறியது, உங்கள் சகோதர சகோதரிகளுள் ஒருவர் உங்களுக்கு எதிராக பாவம் செய்தால் நீங்களும் அவரும் தனித்திருக்கும் போது அவரது குற்றத்தை எடுத்து காட்டுங்கள். அவர் உங்களுக்கு செவிசாய்த்தால் நல்லது, உங்கள் உறவு தொடரும். இல்லையென்றால் 2 அல்லது 3 சாட்சிகளுடைய வாக்கு மூலத்தால் அனைத்தும் உறுதி செய்யப்படும் என்னும் மறைநூல் மொழிக்கு ஏற்ப உங்களோடு 1-2 பேரை கூட்டிக் கொண்டு போங்கள். அவர்களுக்கும் செவிசாய்க்காவிடில் திருச்சபையிடம் கூறுங்கள். திருச்சபைக்கும் செவிசாய்க்காவிடில் அவர் உங்களுக்கு வேற்று இனத்தவர் போலவும் வரி தண்டுபவர் போலவும் இருக்கட்டும். மண்ணுலகில் நீங்கள் தடை செய்பவை அனைத்தும் விண்ணுலகிலும் தடை செய்யப்படும். மண்ணுலகில் நீங்கள் அனுமதிப்பவை அனைத்தும் விண்ணுலகிலும் அனுமதிக்கப்படும் என நான் உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். உங்களுள் 2 மண்ணுலகில் தாங்கள் வேண்டும் எதை குறித்தும் மனமொத்திருந்தால் விண்ணுலகில் இருக்கும் என் தந்தை அதை அவர்களுக்கு அருள்வார். ஏனெனில் 2 அல்லது 3 பேர் என் பெயரின் பொருட்டு எங்கே ஒன்றாக கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர்களிடையே நான் இருக்கிறேன் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
அன்பின் உள்ளங்களே, இன்னைக்கு நற்செய்தியில இயேசு கிறிஸ்து ஆண்டவர் குடும்ப ஒற்றுமை பற்றி பேசுறாரு. குடும்பத்துல இருவர் அல்லது மூவர், ஏன் அதற்கும் மேற்பட்டவர்கள் இருக்கலாம். அப்படி இருக்கின்ற பொழுது அத்தனை பேரும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல மனம் ஒத்திருக்கணும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல மனம் ஒத்திருப்பது அப்படின்னா என்ன தெரியுமா? அவருடைய படிப்பினைகளின்படி அந்த குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேரும் மனம் ஒத்திருக்கணும், அன்பு செய்யணும். கடவுளுக்கு அன்பு, அதே வேளையில நம்மை சுற்றி இருக்கிறார்களே அயலவர்கள், அவர்களுக்கும் அன்பு. இதை நாம ஒட்டுமொத்த குடும்பமாக செயல்படுத்தணும். அதைத்தான் ஆண்டவர் பிரியப்படுகின்றார். நாம நமக்குள்ள மாத்திரம் அன்பை பகிர்ந்துகிட்டா பத்தாது. அந்த அன்பை நாம கடவுளுக்கு கொடுக்க தயாராக இருக்கிறோம். ஆனா அதே அன்பை நம்முடைய அயலவர்களுக்கு கொடுக்க தயாராக இருக்கிறோமா? அப்படி கொடுக்க தயாராக இருப்போமாக இருந்தால் அங்கே நாம் முதல்ல குடும்பத்தில் ஒற்றுமையாக இருக்கிறோம். அதற்கு அப்புறமாக அதே ஒற்றுமையை அன்பு மூலமாக அடுத்தவர்களுக்கு வெளிப்படுத்துகின்றோம். அப்படி வெளிப்படுத்துகின்ற பொழுது அங்கே நம் மத்தியில் யார் இருப்பார் அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு நற்செய்தி மூலமாக இயேசு ஆண்டவர் தாமே உறுதிமொழி கொடுக்கிறார், தான் இருப்பதாக. அப்படி தான் நமக்குள் இருக்கின்ற பொழுது அவருடைய விண்ணக தகப்பன் நாம என்ன கேட்டாலும் நமக்கு தருவாராம். அப்போ நம்ம குடும்பத்துல நாம முதல்ல ஒருத்தரை நேசிச்சுக்கணும். ஒருத்தரை நேசிச்சா போதாது, ஒருத்தருக்கு நாம விட்டு கொடுக்க பழகிக்கணும். அப்பா அம்மா உறவுல இந்த விட்டு கொடுத்தல் ரொம்பவும் முக்கியமானது. ஏன்னா பசங்க உங்களை பார்த்து தான் வளருவார்கள். அவர்களது எதிர்காலம் உங்களை பார்த்து தான் அமையும். ஆகவே முதல்ல அப்பா அம்மா நீங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு விட்டு கொடுத்து அன்பை பகிர்ந்து வாழ்வீர்களாக இருந்தால் அதை பார்க்கக்கூடிய உங்களது பிள்ளைகள் தாங்களும் கற்றுக்கொள்வார்கள். இதுதான் அன்பு, இப்படித்தான் வாழணும், இதுதான் உண்மையான ஒற்றுமையின் பண்பு, இப்படித்தான் நானும் எதிர்காலத்தில் வாழணும். நான் என்னை மாத்திரம் நேசித்தால் போதாது, என்னுடைய பாயிண்ட் சரி அப்படின்னு சொல்லிட்டு அதிலே அடம் பிடித்து கொண்டு இருந்தால் மாத்திரம் போதாது. மற்றவரது பாயிண்ட் ஒரு வேளையில என்ன பொறுத்த மட்டும் தப்பாக இருந்தாலும் கூட அவருடைய பாயிண்டையும் அவருடைய கருத்தையும் நான் கேட்டுக்கணும். அப்படி நான் கேட்டுக்கிற வேளையில ஒரு வேளையில என்னுடைய மனசுக்கு அது தப்பாக இருக்கலாம். ஏன், அது உண்மையிலேயே தப்பாக இருக்கலாம். அது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அதை ப்ரூவ் பண்றதுக்காக, இல்ல நீ சொல்றது தப்பு, உனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்லி அப்பா அம்மா கிட்டேயோ அல்லது அம்மா அப்பா கிட்டேயோ விவாதம் பண்ணா அதை பார்க்கக்கூடிய பசங்க என்னத்தை கத்துப்பாங்க? அப்பாக்கும் அம்மாக்கும் இடையில ஒற்றுமை கிடையாது. இதற்கு பதிலாக என்ன பண்ணிக்கலாம்? சரி, எனக்கு தெரியும் நீ எண்ணுவது விவாதிப்பது தவறு அப்படின்னு சொல்லி இருந்தாலும் நான் இந்த இடத்துல நான் தான் சரி அப்படின்னு சொல்லி நிரூபிக்க நான் எத்தனிக்கல்ல. இந்த இடத்துல எனக்கு உண்மையான தேவை என்ன அப்படின்னா, நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய ஒற்றுமை, அமைதி. இந்த ஒற்றுமையும் அமைதியும் நிலைக்கணும் அப்படின்னு சொன்னா நான் விட்டு கொடுத்துறேன். நான் விட்டு கொடுக்கிறதால எதுவுமே கெட்டு போவதில்லை இல்லையா? ஒரு வேளையில நம்முடைய குடும்பம் கெட்டு போகணும் அப்படின்னு சொன்னா நான் விட்டு கொடுக்க மாட்டேன். என்னை பொறுத்த மட்டும் நம்முடைய குடும்பம் ஒரு போதும் கெட்டு போய்விடக் கூடாது. ஆகவே நான் விட்டு கொடுக்கிறேன். நீ சொல்லுகின்ற காரியம் தப்பாக இருந்தாலும் கூட நான் நம்முடைய குடும்பத்துல அமைதி வேண்டும், ஒற்றுமை வேண்டும், அன்பு நிலைக்கணும் என்பதற்காக விட்டு கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அம்மாவோ அல்லது அப்பாவோ செயல்படுவார்களாக இருந்தால் அதை பார்க்கக்கூடிய பசங்க, ஓஹோ இப்படித்தான் நாம வாழணும், இப்படி வாழ்ந்தால் நம்முடைய குடும்பத்துல ஒற்றுமை நிலைக்கும், அமைதி நிலைக்கும், அப்படி என்கின்ற படிப்பனைய கத்துப்பாங்க. அது மாத்திரமல்ல, இப்படி வாழுகின்ற இந்த குடும்ப வாழ்க்கையை வெளியிலும் பிரதிபலிக்க
இது உதவியாக இருக்கும். இப்போ நாம நம்முடைய குடும்பத்துல ஒற்றுமையாக வாழ்கிறோம், அன்பை பகிர்ந்து வாழ்கிறோம், ஒருவர் ஒருவருக்குள்ளாக பொறாமையின்றி வாழ்கிறோம். இப்படி நாம குடும்பத்துல ஒருவர் ஒருவரோடு மனமொத்து இருக்கின்றோம். மனமொத்து இருக்கின்ற பொழுது நம் நடுவில் இருப்பது இயேசு கிறிஸ்து ஆண்டவர் ஆவார். அப்போ அவர் என்ன பண்ணிப்பார், நாம எப்படி வெளி உலகத்துல பழகிக்கணும், வெளி உலகத்தை எப்படி அரவணைக்கணும், வெளி உலகத்துல எப்படி விவேகமாக வாழ்ந்துக்கணும், அப்படி என்பதை நமக்குள்ளாக இருந்து கற்றுக் கொடுப்பார். அப்படி நாம வாழுகின்ற பொழுது அடுத்தவர்களால் கையாள முடியாத எத்தனையோ காரியங்களை கையாளக்கூடிய விவேகத்தையும் ஞானத்தையும் இயேசு ஆண்டவர் நமக்குள்ளாக இருந்து அவர் சொல்லி கொடுத்து கொண்டே இருப்பார். அதான் இயேசு சொல்லி இருக்கிறாரே, விண்ணகத்தில் இருக்கக்கூடிய தகப்பன் உங்களுக்கான ஆசிரை கொடுப்பார். இப்படி நாம வாழுகின்ற பொழுது நம்முடைய உள்ளத்திலும் இல்லத்திலும் அமைதி நிலைக்கின்ற பொழுது அதை தொடர்ந்து நாம செயல்படுகின்ற ஒவ்வொரு செயல்பாட்டிலும் அன்பை பிரதிபலிக்கின்ற பொழுது அங்கே அன்பின் நிமித்தம் நாம குடும்பமாக மனமொத்து எதை கேட்டாலும் ஆண்டவர் நிச்சயமாக கொடுப்பார். நீங்க முதல்ல குடும்பமாக மனம் ஒத்து வாழ்ந்து பாருங்களேன். அதற்கப்புறமாக நீங்க என்ன தேவை இருந்தாலும் ஆண்டவர்கிட்ட கேட்டு பாருங்களேன். நிச்சயமாக இன்று வேதத்தில் சொல்லிய தெய்வம் தன்னுடைய வார்த்தையை ஒருபோது மறுதலிக்க மாட்டார். சொன்னபடியே அவர் உங்களுக்கு செய்து காண்பிப்பார். நீங்க கேட்கின்ற அத்தனை ஆசீர்வாதங்களையும் அவர் உங்களது வாழ்க்கை மீது பொழிய, உங்களது வாழ்க்கை மகிழ்வின் சிகரங்களை உயரங்களாக தொட்டு கொள்ளும். ஆமென். ஆண்டவரே, அனைத்துலகின் நிறைவா உம்மை போற்றுகின்றோம். ஏனெனில் உமது அருட்பெருக்கிலிருந்து இந்த அப்பத்தை பெற்றுக்கொண்டோம். நிலத்தின் விளைவும் மனிதொழைப்பின் பயனுமாகிய இந்த அப்பத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். வாழ்வழிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. ஆண்டவரே, அனைத்துலகின் நிறைவா உம்மை போற்றுகின்றோம். ஏனெனில் உமது அருட்பெருக்கிலிருந்து இந்த ரசத்தை பெற்றுக்கொண்டோம். நிலத்தின் விளைவும் திராட்சை கொடியின் பயனுமாகிய இந்த ரசத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். வாழ்வழிக்கும் பானமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. Wash away from my iniquities, cleanse me from all my sins. சகோதர சகோதரிகளே, பிள்ளைகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த பலி நம் தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். நம் ஆண்டவர் தன்னுடைய திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் திரு அவையின் நன்மைக்காகவும் கையிலிருந்து இந்த பலியை ஏற்றுக்கொள்வாராக. மீட்பு கூற்றாகிய தகப்பனை இறைவா, ஒப்பு கொடுக்கின்ற பலி வழியாக எங்கள் வாழ்வின் மீது நிறைய ஆசிரை பொழிந்தருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரை நோக்கி எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியுமானது. தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி பலி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம்முடைய வார்த்தையானவர் வழியாக அனைத்தையும் படைத்தீர். அவரை மீட்பராக இடைற்றுபவராக எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூய ஆவியால் கன்னிமரியிடம் இருந்து உடலெடுத்து மனிதனானார். சாவை வென்று உயிர்ப்புண்ணென விளங்க செய்தார். ஆகவே வானதூதர் புனிதர் அனைவரோடு நாங்களும் சேர்ந்து உம்முடைய மாட்சியை புகழ்ந்து ஒரே குரலாய் சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும்
இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு கொடுத்து அவர் சொன்னதாவது, எல்லாரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு கொடுத்து அவர் சொன்னதாவது, எல்லாரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம், பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வரும் வரை உமது இறப்பை அறிக்கை செய்கின்றோம், உமது உயிர்ப்பையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பை உயிர்ப்பை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமண் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டுமென தாழ்மையுடன் வேண்டுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உம்முடைய திரு அவை, எங்கள் திரு தந்தை லியோ, எங்கள் ஆயர் தாமஸ், உம்முடைய குருக்கள், துறவியர்கள், பொதுநிலையினர், எங்கள் அனைவரையும் பரம அன்பின் உறுதி பெற செய்தருளும். உயிர்த்தளம் எதிர்நோக்குடன் நடந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளை, இறந்தோர் அனைவரை ஒளிர்மிக்கவும் திருமுன் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப், இவ்வுலகில் உமக்கு உகந்தவர்களாயிருந்த புனிதராகிய அனைவருடன் நிலை வாழ்வில் தோழமை கொண்டு திருமகன் கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரம் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உள்ளங்களே, தெய்வீக பிரசன்னம் இங்கே. ஆண்டவருடைய பிரசன்னத்தில் நமக்கு தேவையான அத்தனை காரியங்களையும் வேண்டி நிற்போம். அந்த வகையில் முதலில் இன்றைய நாளுக்கான தேவை. இந்த வாரத்திற்கான தேவை. இந்த மாதத்திற்கான தேவை. இந்த வருஷத்திற்கான தேவை. உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கக்கூடிய 3 விசேட தேவைகள். இந்த 7 தேவைகளோடு உலகிலே நிரந்தர சமாதானம் நிலைக்கும்படியாகவும் வேண்டி நிற்போம். நம்முடைய தேவைகளை நாம் கேட்ட மாத்திரத்திலேயே தெய்வம் நமக்கு நிறைவேற்றி கொடுத்து விட்டார் என்கின்ற உள்ளத்து வைராக்கியத்துடன் அவர் புகழை வணக்கமாக ஏறெடுப்போம். இவர் வழியாக, இவரோடு, இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமீன், ஆமீன், ஆமீன்.
மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினையில் பயிற்சி பெற்று நாம் நம்பிக்கையோடு சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுவதாக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு அளித்தருளும். எங்களுக்கு எதிராக தீமை செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை வேண்டுகின்றோம். உம்முடைய இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமக்குரியதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு தருகிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு சொன்னீரே. எங்கள் மீறுதல்கள் பலவீனங்களை பார்க்காமல் உம்முடைய திரு அவை நம்பிக்கை கண்ணோக்கி அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் தந்தரள திருவிழம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமேன். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவர் ஒருவருக்கு கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் ஒவ்வொருவரையும் ஒற்றுமையோடும் மகிழ்வோடும் அன்புறவோடும் வாழும்படி அழைத்து நிற்கும் தெய்வம். அழைக்க பெற்ற நாங்கள் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவரீர் என் உள்ளத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், என் ஆன்மா நலமடையும். May the mingling of this body and blood of Christ bring me everlasting life. Amen. இயேசுவே, உம்மை என் இருதயத்தில் பெற்றதற்காக நன்றி. என்னுள் வாசமாய் இருந்து என்னை வழிநடத்தும். என் சிந்தனை, வார்த்தை, செயல் அனைத்தும் உமக்கு பிரியமானவையாக இருக்க அருள் தாரும். என்னை உம்மை விட்டு பிரியாதபடி காத்தருளும். ஆமேன். ஜெபிப்போமாக. அன்பே ஊற்றாகிய தகப்பனே, இந்த பலி மூலமாக எங்களை ஆசீர்வதித்திருக்கிறீரே, உமக்கு நன்றிகளை ஏறெடுக்கின்றோம். மேலும் தகப்பனே, இன்றைய நாள் பூராகவும் நீர் எங்களோடு வழித்துணையாக வருவீராக. நாங்கள் கையிட்டு செய்கின்ற அத்தனை காரியங்களிலும் எங்களுக்கு ஆசீரும் நன்மையும் கிருபையும் பெருக நீர்தாமே உதவி செய்ய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாழுங்கள். திருபலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. அன்பின் உள்ளங்களே, ஆண்டவர் பிரியப்படுவதன்படி எந்நாளும் மகிழ்ந்திருப்போம். May God bless you and see you all tomorrow. புயல் காற்றில் சாயாத புல் வாழ்க்கை எங்கும் இல்லை. அதற்காக அது தோல்வி என்றிங்கு சொல்வதுமில்லை. புரியாத மனதுக்கு நிலவோடு இருப்பது கரையே. புரிந்தாலே வானுக்கு அது கூட அழகின் அழகே. இரு துண்டாக உடைந்தாலும் கண்ணாடி தான் காட்டும்
மாற்றங்கள் கிடையாதே. அதுபோல் உன்னை யார் இங்கு உடைத்தாலும் உன் தேவன் உருவாக்க உன் பக்கம் மறவாதே. உன் காயங்கள் ஆறும் நாட்கள் இனி தூரங்கள் இல்லை மனமே. தலை போனாலும் கூட புட்கள் தன் நம்பிக்கை கொண்டு தளிக்கும். இந்த நிலை மாற நொடி போதும், இது கூட நிலை இல்லை, இது கூட கடந்திங்கு போய்விடும். இந்த உலகத்தில் மாறாத ஒன்றென்றால் அது கூட மாற்றம்தான், அதை மட்டும் மறவாதே. இந்த நிலை மாற நொடி போதும், இது கூட நிலை இல்லை, இது கூட கடந்திங்கு போய்விடும். இந்த உலகத்தில் மாறாத ஒன்றென்றால் அது கூட மாற்றம்தான், அதை மட்டும் மறவாதே.